நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எங்க கிளம்பிட்டேன்? உத்தியோகத்துக்கு தாண்டி. புது உத்தியோகத்துக்கு தான். குழந்தைய தேடி மாசக்கணக்கில் சேத்ராடனம் போனதால அந்த வேலை போனதான் உனக்கே தெரியுமே. இப்ப அவசரத்துக்கு ஒரு வேலையில சேர்ந்திருக்கேன். நீங்க ஒண்ணு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், முதல்ல காப்பகத்துக்கு போங்க. என்ன விளையாடுறியா? முதல்ல உத்தியோகம், அதுக்கப்புறம் தான் உனக்கு உபகாரம். நம்ம 2 பேர் போஜனத்துக்கு நான் வழி பண்ண வேண்டாமாடி? புரியாம பேசிட்டு இருக்கா இவ வேற மண்டு. இது பாருங்க, சாப்பாட்டு ராமா 4 குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாவது உங்க வயிற்று பாட்டை நான் பாத்துப்பேன். உத்தியோகம் போறாரா உத்தியோகம்? இந்த ஆத்துல கொஞ்சம் விளையாடுறதுக்கு நீக்கு ஒரு குழந்தை வேணும், அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. ஏண்டி இப்படி அடம் பிடிக்கிற? நானும் அடம் பிடிக்கிறேன். ஆம்பளைங்க உங்களுக்கு என்ன 1000 காரணம் சொல்லிட்டு ஆத்த விட்டு வெளியே போயிடுவேன் கவலையை மறக்கிறதுக்கு. நாங்க பொம்மநாட்டிங்க அப்படியா? சவுத்துல ஏறின பள்ளி மாதிரி ஆத்தியே வளம் வந்துட்டு இருக்கோம். எங்க கவலையை நாங்க எப்படி போக்கிக்கிறதா? அதுக்கு இல்லடி பாலா. சும்மா இருங்க. ஒரே ஒரு தடவை என்ன காப்பகத்துக்கு அழைச்சின்னு போனேன், அதுக்கப்புறம் அந்த பக்கமே நீங்க என்ன கூட்டின்னு போல. நேக்கு சந்தேகமாவே இருக்கு. யோ பிராமணா, பொய் சொல்லாம உண்மையை சொல்லும். நமக்கு குழந்தை வேணும் நினைக்கிறேளா இல்லையா? கொஞ்சம் பிராக்டிகலா பேசு பாலா. அன்னைக்கு காப்பகத்துல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு அவ சொன்னதை நீ கேட்டு தானே இருந்த. அவ அப்படிதாங்க சொல்லுவா, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? யாரும் சுலபமா குழந்தை தூக்கி கொடுத்துட மாட்டா, நம்ம தான் போய் கெஞ்சணும். நாம என்னதான் அவ காலையிலே விழுந்து கெஞ்சி கேட்டாலும் அவ குழந்தையே கொடுக்க மாட்டா. கொடுக்க மாட்டாளா? கொடுக்க மாட்டாளா? புரியாம கோச்சிக்காத பாலா. சொன்னா உன் மனசு சங்கடப்படும் தான் நான் சொல்லல. நாம போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நான் காப்பதுக்கு போய் அவகிட்ட பேசினேன். அவ என்ன சொல்றான்னா, உங்களுக்கு ஒன்றும் அப்படி வயசாயிடலையே, நீங்க ஏன் இன்னொரு குழந்தைய பெற்றுக்கூடாது, எதுக்காக ஒரு குழந்தைய தத்து எடுக்கணும் ஆசைப்படுறீங்கன்னு கேட்குறா. அவளுக்கு என்ன தெரியும், குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு உடம்பு மட்டும் இருந்தா பத்தாது, மனசும் வேணும்னு. நான் பண்ண தப்பால நம்ம பையன் முகுந்தன் சுனாமியில காணாம போயிட்டான். அந்த சம்பவமே அடி மனசுல காயமா இருந்து தினம் தினம் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல நாம 2 பேரும் எப்படி இன்னொரு குழந்தைய பெற்றுக்கிறது? திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காதே. தப்பு பண்ணிட்டேன்னு போங்க, முதல்ல காப்பகத்துக்கு போயிட்டு வாங்க. முடியாது, அங்க அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கொண்டா அது இதுன்னு 1000 ப்ரொசீஜர்ஸ் பத்தி பேசுறாங்க. நீ பாட்டுக்கு அன்னைக்கு பொசுக்குன்னு எனக்கு கர்ப்பப்பையில கோளாறு, அதனால எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு என்னால மேல 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 பொய் சொல்லிட்டே இருக்க முடியாது. அப்படி சொன்னா அந்த குற்ற உணர்ச்சி என்ன சாவடிச்சிடும். ஓஹோ, பொய் சொன்னா குற்ற உணர்ச்சி உங்களை சாகடிச்சிடும். ஆனா குழந்தை இல்லாம இந்த ஆத்துல பைத்தியம் பிடிச்சிட்டு அலைவேன். இத பாருங்க, 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு என்ன கொண்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க, இல்ல உங்க மனசுக்கு பிடிச்ச வேற எவ்வளையாவது கல்யாணம் பண்ணிட்டு நீக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுங்க. இப்படி ஓரமா தெய்வமேனு உட்கார்ந்து அதோட விளையாடிட்டு இருக்கேன். ஏண்டி அறிவுறுத்து பேசுற என்னடி நீ? நீ சொன்னதுல ஒண்ணுதான் நடக்கும். நிச்சயமா நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. வேலைக்கு போயிட்டு வந்து முதல் காரியமா நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒண்ணு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுறேன். 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கணுமா நானு? ஓங்கி ஒரு அரை விட்டா 32 பல்லு உடஞ்சிடும் ராஸ்கல். இத பாருங்க, கை நீட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். அடிச்சா என்னடி பண்ணுவ? திரும்ப அடிப்பேன். நான் மெதுவா தானே அடிச்சேன். போங்க போங்க, பல்ல உடைப்பாராம்ல பல்ல. இதோ இப்பவே ஆத்து புட்டிட்டு கிளம்புறேன், அந்த காப்பகத்துக்கு போறேன். அந்த அம்மா கையில கால விழுந்தாவது கெஞ்சுறேன். ஒரு பொம்மநாட்டியோட மனசு ஒரு பொம்மநாட்டிக்கு தான் தெரியும். இந்த ஆத்துக்கு வரச்ச ஒரு குழந்தையோட தான் வருவேன். அப்படி வரல என் பேர் பாலாம்பிகை இல்ல. பல்ல உடைப்பாராம்ல பல்ல. அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனி, வினோத் ராகவ் மர்டர் கேஸோட ஸ்பெஷல் டீம் ஹெட். ஓ, நீங்க தானா? அது என்ன மீட் பண்ணணும்னு இருந்தா ஆபீஸ்லயே மீட் பண்ணிருக்கலாமே, ஏன் இவ்வளவு தூரம் வந்தீங்க? சாரி சார், கேஸ் விஷயமா வந்திருக்கேன். என்ன கேஸ்? வினோத் ராகவ் மர்டர் கேஸோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல நீங்களும் உங்க தம்பியும் இருக்கீங்க. சோ அது விஷயமா விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். வாட் நான்சென்ஸ்!
நான் ஒரு டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். நான் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கேன்றதே யாரும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. அது மட்டும் இல்லாம என் தம்பியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும் அவங்க இறந்துட்டாங்கன்ற ஷாக்ல அவன் இருக்கான். அவனை இன்வெஸ்டிகேட் பண்ண அலோவ் பண்ணுவேன் நீங்க எப்படி நினைச்சீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. I'll make you understand, sir. ரொம்ப சிம்பிள். உங்க தம்பி சதீஷ 2 விதமா இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்னு, கொலை செய்யப்பட்ட ராகவ் வினோத் உங்க தம்பியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கிட்ட விசாரிக்கிறதுனால கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு, சதீஷை இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவரோட பங்கு இந்த கொலையில எந்த அளவுக்கு இருக்குன்னு. So, I have to find out. கரெக்ட். பட் அதுக்கும் எனக்கு என்னங்க சம்பந்தம்? என்னையே இன்வெஸ்டிகேட் பண்ணுன்றீங்க? சொல்றேன் சார். நீங்க சதீஷோட அண்ணன்றதால மட்டும் இல்ல. ராகவ் செத்த அன்னைக்கு அந்த பாடியை பார்த்த முதல் விட்னஸ் நீங்க தான். சதீஷ்! டேய் சதீஷ்! என்னையும் எங்க அண்ணனையும் தனித்தனியா தான் விசாரிக்கணுமா? ஆமா, உங்களையும் உங்க அண்ணனையும் தனித்தனியா தான் விசாரிக்கணும். எதனால? அதுக்கான காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரி, உங்க கேள்விகளை ஆரம்பிங்க. வினோதியும் ராகவியும் ஒரே ஆள் தான் கொலை செஞ்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஒரே ஆள் தான் செஞ்சிருக்கணும். ஏன்னா நாங்க 4 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். அதுல 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் தானே செஞ்சிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் வேற ஆளாக தான் இருக்கணும். ஏன்னா லொக்கேஷன் வேற, மோட் ஆஃப் ஆப்ரேஷன், வெப்பன் எல்லாமே வேற வேற. வினோத ரோட்ல கொலை பண்ணியிருக்காங்க, ராகவ வீட்டில். வினோத கொலை பண்ண யூஸ் பண்ண வெப்பன் கத்தி, ராகவுக்கு யூஸ் பண்ணது தண்ணி. ஓகே, நெக்ஸ்ட். ராகவ் செத்தப்ப அந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க? ஃபுல் டே நான் வீட்ல தான் இருந்தேன், எங்கேயுமே போல. எனக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் எங்கேயுமே போறது இல்ல. இன்ஃபேக்ட் ராகவ் கொல்லப்பட்ட விஷயமே எங்க அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். இதே வீட்டில் இதே இடத்துல தான் இருந்தேன். அன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டரோட மீட்டிங். எந்த நேரம் கூப்பிடாருன்னு தெரியாது. சதீஷும் என் கூட தான் இருந்தான். சடனா தோணுச்சு ராகவை பார்க்கணுன்னு. அதான் 2 பேரும் கிளம்பி போனோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் ராகவோட டெட் பாடியை முதல் தடவையா பார்த்தோம். யார் கொலை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வேற யாரு? அந்த செல்லமாதா. எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவி என்ன அவ கழுத்துல தாலி கட்ட வச்சால, கண்டிப்பா அவதான் செஞ்சிருக்கணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கேள்விக்கான பதில் சொல்றேன். இப்போதைக்கு நோ கமெண்ட். இந்த கொலைகள்ல உங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொன்னா அது உங்களால மறுக்க முடியுமா? ரெடிகுலஸ். எதுக்குங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொலை பண்ணணும்? எனக்கும் அஞ்சலிக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே டோட்டலா கட் ஆயிடுச்சு. நானும் அதான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸே அழிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ என்னமோ? இத பாருங்க, மறுபடியும் நீங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. என் ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ற எந்த மோட்டிவ் எனக்கு கிடையாது, அதே மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. என்னங்க இஷ்டத்துக்கு கதை விடுறீங்க? இப்ப அஞ்சலி என் தம்பிக்கு பொண்டாட்டி, செல்லம்மாவே இந்த கேஸ் வேணான்னு வாபஸ் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் எதுக்காக நாங்க இந்த கேஸை ஃபாலோ பண்ணோம்? இப்பெல்லாம் நீங்க பேப்பர் படிக்கிறது இல்ல போல இருக்கு. வர வர கௌரவ கொலைகள் அதிகமாயிட்டு இருக்கு. நீங்க சொல்றது சரின்னே வச்சுக்குவோம். அப்படி பார்த்தா கூட வினோத் வந்து அஞ்சலியோட கல்யாணத்துக்கு முன்னாடியே கொலை செய்யப்பட்டானே, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஒருவேளை செல்லம்மா முயற்சியால வினோத் அப்ரூவரா மாற முடிவு பண்ணி அது உங்களுக்கு தெரிஞ்ச கொலை செஞ்சிருக்கீங்களோ என்னமோ? இத பாருங்க, நீங்க கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அப்படியா? This is the limit. சிவரஞ்சனி ஐபிஎஸ், உங்களுக்கு கற்பனை சக்தி ரொம்ப ஜாஸ்தின்னு தெரியுது. ஆனா அது இங்க ஒர்க் அவுட் ஆகாது. டேய் இங்க வாடா, வாடா. கொலை நடந்த அன்னைக்கு நானும் இவனும் இதே வீட்டில் இருந்தோன்றதுக்கு ஒரு மினிஸ்டரோட எவிடன்ஸ் இருக்கு. அதனால உங்களோட இந்த என்கொயரி ஃபெயிலியர் மாதிரி தான். அவுட். சாரி சார். போலீஸ்காரங்க நமக்கு தான் ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா போதுமே. இப்ப எனக்கு அது கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சது? ராகவ் மர்டர் நடந்த ஸ்பாட்டுக்கு நீங்க உங்க தம்பி சதீஷோட போனதா சொன்னீங்க. ஆனா உங்க தம்பி சதீஷ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் எந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போகல. இன்ஃபேக்ட் ராகவ் கொலையான விஷயம் கூட எங்க அண்ணன் போன் பண்ணி சொன்னாருன்னு சொன்னார். அப்படியாடா சொன்ன? ஏடா 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 உண்மையை சொல்ல வேண்டியதானடா. அறிவிலடா முட்டாள். உங்க விசாரணை எல்லாம் நீங்க அப்புறமா வச்சுக்கோங்க. இந்த ஒரு முரண்பாடு போதாதா சார்? இப்ப புரிஞ்சுதா?
நான் ஏன் உங்க 2 பேரையும் தனித்தனியா விசாரிச்சேன்னு. எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். அண்ணா, என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணுமாண்ணா? போலீஸ் அரெஸ்ட் பண்ணுமாண்ணா? டேய், நான் போலீஸ்காரன்டா. இவெல்லாம் சாமம். குடுமா மாமா உங்க பிளேட் கொஞ்சம் கொடுங்க. இந்தம்மா. அமுதா, அமுதா, அமுதா வீட்ல இல்லல்ல. ஷோ, நான் ஒரு மடச்சி. இன்னும் அலங்காரம் முடியல. ஐய, என்னது இது? என் மருமகளுக்கு இவ்வளவு சாதாரணமான புடவை கொடுத்திருக்க? என்ன விசாகோ நீ பட்டணத்து மருமக வந்த உடனே தலகால் புரியாம ஆடுற? நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா வருவான்னு பார்த்தா நீ வரதுக்கே லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் நாங்களே ஒரு புடவைய கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நான் என்ன மீன் வாங்குறதுக்கா மார்க்கெட்டுக்கு போனேன்? போன உடனே சட்டுன்னு வாங்கிட்டு வர்றதுக்கு. இன்னைக்கு என் பிள்ளைக்கு ராத்திரி தேவையானது எல்லாத்தையும் நான் தானே வாங்கிட்டு வரணும். எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள. இத்தனை வருஷமா என்ன பிரிஞ்சு அவன் சென்னையில ஏதோ வேலை பாக்குறேன்னு இருந்துட்டான். அவனுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்யாம வேற யார் செய்வா? சரி, சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காம என் மருமகளை கூட்டிட்டு போய் வேற நல்ல பட்டு புடவைய உடுத்தி கூட்டிட்டு வா, சரியா? சரி, கூட்டிட்டு போ லட்சுமிமா. இந்த இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த ரூம் இருக்குல்ல, அது கட்லு மெத்த எல்லாத்தையும் நல்லா அலங்காரம் பண்ணுங்க. நீ கூட்டிட்டு போமா, பட்டு புடவை வச்சிருக்கேன், அதை உடுத்தி கூட்டிட்டு வா. மாமா, அமுதா சாப்பிட்டுருப்பால? சாப்பிட்டு இருப்பாமா. அவளுக்கு ரசம்னா பிடிக்காது இல்ல, தயிர் விட்டு சாப்பிட்டுருப்பா. மாமா, தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு விபூதி பூசி விடுங்க, அப்பதான் எனக்கு நல்ல தூக்கம் வரும், இல்லைன்னா கெட்ட கனவா வரும்னு சொல்லுவா. இப்ப அவளுக்கு யாரு விபூதி பூசி விடுவா? இப்போ இதான் உன் பிரச்சனையா? ஏமா, அவ புருஷன் வாசு இருக்கா வச்சு விடுறான், இல்ல அவ மாமியார் விசாகம் இருக்கா அவ வச்சு விட்டு போறா? அதான் மாமா எனக்கு பயமா இருக்கு. மகாராணி மாதிரி இருக்க. என் கொன்ன பொற்றும் போல இருக்கு. இரு இத வந்துடுறேன். திரும்ப திரும்ப திரும்ப. பாவி கண்ணு, பக்கத்து வீட்டு கண்ணு, அக்கத்து வீட்டு கண்ணு, எல்லார் கண்ணும் ஒழிஞ்சு போகணும். நீ நல்லா இருக்கணும். துப்பு 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 துப்புமா. அம்மா, என்னடா உனக்கே உடம்பு சரியில்லை, எதுக்கு இப்படி ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்க? ஏண்டா, என் மருமகளுக்கு நான் செய்யாம வேற யார்டா செய்வா? போடா, உடம்பு கிடக்குது உடம்பு. பாத்தியா, சொன்னா கேட்கவே மாட்டாங்க. படுத்துக்கிட்டா 10 நாள் ஆனாலும் எந்திரிக்காது. என்னடா இன்னும் நின்னுட்டு இருக்க? உள்ள போ. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். பாசமலை பொழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னம்மா? இனிப்புடா, வாய்த்தர வாய்த்தர. இத பாரு, என்னைக்கும் வாழ்க்கை இனிப்பா இருக்கணும், சரியா? அம்மா, போறீங்க? வாமா. வர இருடா, அவசரப்படுற என்ன? நீ இப்படி நில்லு, என்னையும் அமுதாவையும் ஆசீர்வாதம் பண்ணு. கால்ல விடுமா. 2 பேரும் தீர்காயுசா சந்தோஷமா அமோகமா இருக்கணும், சரியா? இருடா, மறந்து போயிட்டேன், இதை வந்துட்டேன். இரு, நான் ஒருத்தி அடிக்கடி மறந்துடுறேன். வாய்த்தரமா.
ஆ, சரி இப்ப போங்க. போலாமாம்மா? டேய், என்னடா நீ மட்டும் போற? அவளையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போடா. நீங்க 2 பேரும் என்னைக்கும் பிரியாம சந்தோஷமா இருக்கணும். சரியா? போம்மா, போ போ போங்க. வா அமுதா. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்னம்மா சொல்ற? ஜோசியக்காரி சொன்னா மூக்குத்தி போடாத ஒரு பொம்பளைனால அமுதாக்கு பிரச்சனை வரும்னு. தாலி கட்டின உடனே அவ மாமியார் மூக்குத்திய கழட்டி உண்டியல்ல போட்டாங்க. செல்லம்மா, அமுதாவை மறந்துட்டு சாப்பிட்டு. உங்களுக்கு என் மேல இன்னும் கோவம் தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜோசியர் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அமுதாவுக்கும் வாசுக்கும் கல்யாணம் வேணாம்னு நான் சொன்னேன். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ நினைச்ச. ஆனா அவ ஓடி போயில கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ வாழ்க்கைய அவ பாத்துப்பா. நீ சாப்பிடு செல்லம்மா. வேண்டாங்க, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். ஏம்மா, இருக்கிறது 3 பேரு, இதுல நீ தனியா உட்காந்து சாப்பிடணுமா? உட்காருமா. யாரு பரிமாறுவா? நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். என் பொண்டாட்டிக்கு நான் பரிமாறுறேன். உட்காரு. என்னங்க நீ இதெல்லாம்? சாப்பிடு, முதல்ல உட்காரு. ஐயோ, நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன், நீ உட்காரு. உனக்கு பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிடுறேன், சரியா? ஐயோ, சரி சரி, போதும் போதும். என்ன போதும்? வச்சுக்கோ. இரு, நான் பரிமாறுறேன். போதுங்க. இரு, சாப்பிடு. வீடு முழுக்க குழந்தைங்களும் சொந்த பந்தங்களோட இருக்கணும். இப்ப பாருங்க, வீடு எவ்வளவு வெறிச்சோன்னு இருக்கு. சாப்பிட கூட மனசு வரல. அவ்வளவுதானே? சரி, உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி நான் உன்னை பண்ண போறேன். பாரு. என்ன? இரு, பாரு, வரேன். என்ன மாமா? சந்தோஷத்தை சமையல் பண்ணி உள்ள வச்சிருக்கான், அதை கொண்டு வர போயிருக்கான். நீ ஒருத்திமா, நீ டல்லா இருக்கல்ல, அதனால உனக்கு ஸ்வீட் ஈடு கொடுத்து தாஜா பண்ண பாக்குறான். சாப்பிடுமா. உட்காரு அமுதா. அமுதா, இப்போ உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு? எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை விட உங்க அம்மா தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இருக்காதா பின்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு என் அம்மா உங்ககிட்ட வந்து கேட்டப்ப நீ அவமானப்படுத்தி அனுப்பிட்ட. அவங்க எவ்வளவு மனசு ஒடிஞ்சு போயிட்டாங்க தெரியுமா? இப்ப எதுக்கு பழச பத்தி பேசிட்டு இருக்கீங்க? புது வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கலாமே. என்ன ஆச்சு? எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாம யாராவது சிரிப்பாங்களா? என்னன்னு சொல்லுங்க. இல்ல, ஒண்ணும் இல்ல அமுதா. இல்ல, என்னவோ இருக்கு. என்ன? சரி, சொல்றேன். ஹாஸ்பிட்டல்ல ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு வந்தியே. இப்ப எதுக்கு அத பத்தி பேசுறீங்க? சரி சரி, நான் எதுவும் பேசல, ஓகேவா? நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன், அதுக்கு சரின்னு சொல்வீங்களா? என்ன? நான் உங்க மடியில தலை வச்சு படுத்துக்கட்டுமா? சரி, படுத்துக்க. அமுதா, என்னாச்சு அமுதா? அண்ணா நம்ம கல்யாணத்தை நிறுத்திட்டு வரோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அண்ணிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க.
அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இத பாரு அமுதா, நாம 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறதுதான் நாம அவங்களுக்கு செய்யற கைமாறு. புரியுதா? சரி, படுத்துக்க. வாசு, ஏய் வாசு. அம்மா ஓடி ஆடி வேலை செய்யும் போதே நினைச்சேன் ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லாம போயிடுமோன்னு. அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா, அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா, அம்மா, ஐயோ, சரிம்மா, சரி வா டாக்டர்கிட்ட போலாம். நீ என் கூட வர, என் கூட இருந்தா எல்லாம் சரியா போயிடும். நான் பக்கத்துலயே தான் இருக்கேன். நீ எந்திரிச்சு வா, போயிட்டு வந்துடலாம். எந்திரிமா. அங்க மாத்திரை வச்சிருக்கேன், அது எடுத்து கூட சரியா போயிடும். சரிம்மா, நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன். அம்மா நீ பாத்துக்க. அத்தை, அத்தை, என்னாச்சு? சீக்கிரம் வாங்க. அம்மா, அம்மா, இந்தம்மா, இந்த புடி, இந்த மாத்திரை குடிமா. அம்மா, சரி சரி, உங்களுக்கு நடக்கிற இந்த மதுராத்தியை கெடுத்துட்டேன் போல இருக்கே. நான் வெளியே ஒண்டியா போய் படுத்துக்கிறேன். அப்படியே நெஞ்சடிச்சு செத்து போய். ஐயோ அத்தை, அம்மா என்னம்மா நீ? அத்தை, நீங்க இங்கேயே படுங்க. சொல்லுங்க. அம்மா நீ இங்கேயே படுமா. எந்திரிமா. இருடா, அங்க அங்க ஒரு பெரிய தலைக்காணி இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து என் பின்னாடி வை. சரி இரு, நான் எடுத்துட்டு வரேன். அம்மா, என்னம்மா வருத்தப்படுறியா? நமக்கு நடக்கிற நல்ல விஷயம் நடக்காம போயிடுச்சேன்னு வருத்தப்படுறியா? ஒன்னும் கவலைப்படாத தாயே, ஒரு 10-15 நாள் கழிச்சு வச்சுக்கலாம். அம்மா, ஐயோ, அம்மா மாமா, அம்மா நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா கொஞ்சம் நவரு. இருடா, ஐயோ வலிக்குதே. அம்மா படுமா. இருடா, ஐயோ இந்த பூ வேற குத்துது. பாத்துமா. ஐயோ பாத்து. அம்மா, எங்கேயும் போயிடாத. இல்லம்மா, நான் இங்கே தான் இருக்கேன். என் கூடவே இரு. இல்ல நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன். இருடா. அம்மா, இங்கே தான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன். இல்லம்மா இங்கே தான் இருப்பேன். செல்லம்மா, ஹலோ, நான் வாசுதாங்க பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அமுதா இருக்கல? அமுதா கிட்ட பேசணுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். அமுதா, அமுதா, உங்க அண்ணி லைன்ல இருக்காங்க. கொடுங்க. நீ கொடுங்க. டேய், என்னடா பகலாட்டமா? காலையிலேயே ஆட ஆரம்பிச்சிட்டீங்களா? இவங்க தான் மெட்ராஸ்காரங்க, கொஞ்சம் கூட விவஸ்தங்கிறதே இருக்காது. உன்னை நான் அப்படியே வளர்த்தேன், ஒழுங்கா தானே வளர்த்தேன். நீ எதுக்கு இவளோட சேர்ந்து கெட்டு போற? போடா, போய் வேலை இருந்த பாரு போ. இந்த கொடுங்க. போய் பேச அமுதா. போடா. ஹலோ ஹலோ அண்ணி, அமுதா, எப்படி இருக்கீங்க அண்ணி?
அண்ணி எப்படி இருக்காரு? நான் நல்லா இருக்கேன், உன் அண்ணனும் நல்லா இருக்காங்க. அண்ணி, அண்ணங்க இருந்த போனை கொஞ்சம் கொடுங்களேன். நான் வெளியே இருக்கேம்மா, அவர் இல்லைங்க. முதல்ல நீ எப்படி இருக்கேன்னு சொல்லு. இருக்கேன். என்ன அமுதா, குரல் இறங்குது? எங்களை பார்க்காம உன் மனசு சரியில்லையா? எங்களுக்கும் அப்படிதான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நேத்து சாப்பிட போதும் உனக்கு சேர்த்து தட்டு வச்சேன்னா பாரு. எனக்கும் அப்படிதான் அண்ணி. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு இங்க இருந்து ஓடி வந்துடணும் போல இருக்கு. சச்சா, என்ன பேச்சு பேசுற? வாசுக்கு லீவ் முடிஞ்சோடனே இங்க தானே வரப்போற. அது வரைக்கும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடு. புது இடம்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஏய், வாசு உன்னை சந்தோஷமா வச்சிருக்காருல்ல? ஹலோ அமுதா, என்ன முணுங்குற? வெக்கமா? ஏய், முதல்ல இது சொல்லு, உன் மாமியார் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? நாங்க உங்களுக்கு கொடுத்த சீர் சனித்தெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தானே? அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. என்னடி பட்டும் படாம சொல்ற? இந்த பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லு. நான் வாசு கிட்ட பேசி சரி பண்றேன். இல்ல, அப்படி இல்ல, எதுவுமே இல்ல. அவங்க என்ன ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்ல. எல்லா வேலையுமே அவங்க தான் செய்யறாங்க. சொல்லணும்னா இந்த வீட்ல எல்லாமே அவங்க தான். சரி, எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரியா நீ, நான் வச்சிடறேன். என்னம்மா, அன்னிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியா? ஒரு நாள் நடந்த கதை முழுக்க ரொம்ப நேரமா நின்னு பேசிட்டு இருக்கே, கால் வலிக்க போகுது. சேர் எடுத்துட்டு வந்து போடட்டுமா? என்ன விசாகம், அங்க நின்னு பேசிக்கிருக்க? உன் மகனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் மருமகளோட தயவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமா சாந்தி முகூர்த்தம் கொண்டாடின பொண்ணு குளிச்சு முடிச்சதும் பூஜை ரூமுக்கு போனோமா, விளக்கேத்தணுமா, சமையல் ரூமுக்கு போனோமா, சமையல பண்ணோமா, புருஷனுக்கு பரிமாறணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அன்னிக்கு போனை போட்டு இங்க நடந்த அத்தனையும் பத்த வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மகாராணி பேசி முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு தானே இருக்கணும். என்ன விசாகம், இது ஓ வீடு. அடுத்தவங்க உத்தரவுக்காக நீயே காத்துக்கிருக்க? அடி போடி இவள, அதெல்லாம் பழைய காலம். இப்ப வர்றவளுங்கெல்லாம் ரொம்ப விவரமாத்தான் இருக்காளுங்க. வந்த அடுத்த நாளே ராஜ்யம் தன் கைக்கு வந்துடணுமா, கொத்து சாவி இடுப்புல ஏறிடணுமா, இல்லன்னா கோச்சுக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு ஓடி போயிடுவாளுங்களாம். என்ன பண்றது, நம்ம அடுத்தவங்க கையத்தானே எதிர்பார்த்து நின்னுகிட்டு இருக்கணும். காலம் அந்த மாதிரி கெட்டு கிடக்கு. போ போ, நீ போ. மகாராணிய கையோட நானே கூட்டிக்கிட்டு வரேன், போ. என்னம்மா மகாராணி, புண்ணியவதி, பரதேவதை, வந்து விளக்கேத்தறியா? நீ ஏத்துற விளக்கு நின்னு எரியுதா இல்ல என்ன எரிக்குதான்னு பாக்குறேன். வா, இப்படி முறப்புக்கெல்லாம் நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன். சீக்கிரம் வந்து சேரு. பாலா, பாலா, எங்கடி இருக்க நீ? தண்ணி கொண்டு போய் கொடு. என்ன இஸ் ஆத்துல இருக்கிறது நம்ம 2 பேரு. நீ தான் இஸ்ன்றேன்னு எனக்கு கண்டுபிடி தெரியாதா? போடி லூசு. அப்பா, போ போ.
சாப்பிடுங்க. யாருப்பா நீ? யாராத்து குழந்தை? நம்மாத்து குழந்தைதானா? என்னடி சொல்ற? ஆமாண்ணா, நம்ம குழந்தைதான். பேர் என்னன்னு கேளுங்க. கேளுங்களே. என்னப்பா பேரு? முகுந்தன். ஐயோ சமத்து, எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டான் பத்தில. சந்தேகமே இல்ல, இவன் நம்மாத்து குழந்தைதான். என்னன்னா மூச்சடிச்சு போயிட்டேளா? நம்ம முகுந்தன் ஞாபகம் வந்துடுதா? அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்காக யாராத்து குழந்தையோ ஐஷ்ணு வந்து அவனுக்கு நம்பாத்து குழந்தை பேர் வைப்பியா நீ? இல்லனா, இவன் நம்மாத்து குழந்தைதான். அடுத்தது குழந்தையெல்லாம் ஒண்ணும் இல்ல. காப்பகத்துல இருந்து நான் தான் இவனை தத்து எடுத்திருக்கேன். நம்ம முகுந்தன். என்னடி பேசுற? அப்பா. ஐயோ கண்ணா, சாப்பிட்டியாம்மா? எங்க, நான் அவனுக்காக தான் தோசை வாத்துன்னு இருந்தேன். அதுக்குள்ள உங்க குரல் கேட்டது. சரி எல்லாருமா ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமேன்னு வந்துட்டேன். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் இவன் தனியா சாப்பிட்டோம். நீ போய் சாப்பிடுற ராஜா. போ போட செல்லம். அறிவு நோக்கு. யாராத்து குழந்தை ஐஷ்ணு வந்து நம்பாத்து குழந்தைன்னு பணாத்துற. ஐயோ இன்னும் நம்பலையா நீங்க? நிஜமாவே இவனை நான் காப்பகத்துல இருந்து தான் தத்தெடுத்துன்னு வந்தேன். இதை நான் நம்பணுமா? நீ போய் தத்து எடுக்கிறதுக்கு குழந்தை வேணும்னு கேட்ட, அவ குழந்தைய தூக்கி கொடுத்தா, நீ உடனே குழந்தைய தூக்கின்னு வந்துட்ட. ஏண்டி போய் சொல்ற? எனக்கு கெட்டக்கும் ஒரு நம்ப சொல்றேன் என்ன? இல்லனா, அவ ஒண்ணும் உடனே கொடுத்தல. நான் திரும்ப திரும்ப என் கஷ்டத்தை எல்லாம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ என்ன புரிஞ்சுண்டா. அப்புறம் குழந்தைய நான் நல்லா பாத்துப்பேன்னு அவளுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் என்ன அலைய விட்டா. கடைசியா தானே குழந்தைய கொடுத்தா. சரி, இந்த குழந்தை உங்ககிட்ட தத்து கொடுக்கும் போது உன் புருஷனுக்கு இதுல சம்மதமான உன்னை ஒரு வார்த்தை கூட கேட்கலையா? எப்படின்னா கேப்பா? முதல் தடவை தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிருந்தோமே. அதனால எந்த லீகல் ப்ரொசீஜரும் பார்க்காம குழந்தை தூக்கி மட்டும் கொடுத்துட்ட, அப்படிதானே? இதை நான் நம்பணும்? இத பாருங்க, நம்பறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நேக்கு என் புள்ள கடிச்சிட்டான், அவ்வளவுதான். சரி, இது சம்பந்தப்பட்ட லீகல் பேப்பர்ஸ்லாம் இருக்குமே, அதை எடுத்து வந்து என்கிட்ட காட்டு. அதெல்லாம் அப்புறமா தருவானா? ஒரு வாரம் 10 நாள் குழந்தைய நான் மாத்துல வச்சு பார்த்துட்டு 2 பக்கமும் திருப்தியா இருந்தாதான் நீங்க கேக்குற பேப்பர் லீகல் டாக்குமெண்ட் எல்லாம் அவ கொடுப்பா. இல்லனா போஸ்டர்ல அனுப்பிச்சிடுவானா? அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? நான் போறேன். பாவம் குழந்தை சாப்பிட்டானோ என்னமோ. பாலா, கொஞ்சம் நில்லு. இத பார், லாஸ்டா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உண்மையை சொல்லிடு. எனக்கு என்னமோ நீ தப்பு பண்றியோன்னு தோன்றது. நான் கன்னியாகுமரியில பண்ண தப்புனால நம்ம 6 வருஷம் பட்ட கஷ்டம் போதும். அந்த மாதிரி நீ எதிரையும் மாட்டிக்காத. சொல்லிட்டேன், ப்ளீஸ். இப்ப என்ன சொல்ல வரே? நம்ம முகுந்தன் திரும்ப வந்ததை நீங்க நம்பல. அவன் நம்மளோட நம்ம ஆத்துல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. எல்லாத்துக்கும் மேல நான் இந்த ஆத்துல சிரிச்சேன்னு நடமாடுறது உங்களுக்கு சுத்தமா ஆகல. ஐயோ பாலா, கொஞ்சம் நில்ல, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். வேண்டானா வேண்டாம். இது உங்க ஆம். இந்த ஆத்துல ஆம்பளைய வச்சதுதான் சட்டம். நீக்கு என்ன மரியாதை இருக்கு? ஏய், போடா போ. உங்க அப்பாவுக்கு நீ புள்ளையே இல்லையா? நீ நம்ம ஆத்துல இருக்கப்படாதா? நீ முகுந்தனே இல்லையா? போடா. ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாண்ணா, நேக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நீங்க நன்னா தானே இருக்கேன். அழிச்சன் போங்க. காப்பகத்துக்கு அழிச்சன் போங்க, போலீஸ் ஸ்டேஷன் அழிச்சன் போங்க, இல்ல எங்க வேணாலும் அழிச்சன் போங்க. ஆனா ஒண்ணுனா, நீங்க திரும்ப வரச்ச நான் இந்த ஆத்துல இருக்க மாட்டேன். வேண்டாம், எதுவும் பேசாதே. போடா போ. அம்மா, நான் இங்கே இருக்கேம்மா. அது உங்க அப்பாவுக்கு பிடிக்கலடா. நீ இங்க இருந்து வந்தியோ அங்கேயே போ. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. அடிப்பாங்கம்மா, சாப்பாடு தர மாட்டாங்கம்மா. நோக்கும் கஷ்டம் புரியுறது, இவருக்கு புரியலையே. அப்பா, அப்பா, நான் இங்கே இருக்கேன்ப்பா. இங்கே இருக்கேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. அப்பா, நான் இங்கே இருக்கேன்ப்பா. இங்கே பாத்தேனா? பாத்தேனா? நான் இங்கே நம்ம முகத்தை அழலாமா? நீ வாடா. நீ அழாதடா கண்ணா. அம்மா நான் இருக்கேன். என்ன? நீ எங்கேயும் போக வேண்டாம். நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். சாப்பிட்டு இருந்தவ நீ அழைச்சின்னு வந்துட்ட. நீ வா.
இது யார் வீடுன்னு தெரியும்ல? ஸ்னேகா மேடம் வீடு சார். பொழைச்சிக்குவேன். உள்ள போகிறேன். அன்அஃபிஷியல் விசாரணை. யார் வந்தாலும் உள்ள விடாது. யார் வந்தாலுமா சார்? யார் வந்தாலும். ஓகே சார். சாரி. வாங்க வாங்க டிசி சார், வாங்க வாங்க. இல்ல காலிங் பெல் கூட அடிக்காம திடீர்னு அதுவும் ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்குள்ள வந்து நிக்கவும் நான் வரக்கூடாதா? அதுவும் உங்க வீடு. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். காலிங் பெல் அடிச்சுட்டு இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டு தான் வரணுமா? இல்ல 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 அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவர் வீட்ல இல்லையே. தெரியுமே. தெரியுமா? அதான் அண்ணா நகர் சைட்டு. நான் சொன்ன இடத்துக்கு தானே போயிருக்காரு. ஓ ஆமாமா. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கேன், காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு பாத்தீங்களா? ஒவ்வொரு தடவையும் நீங்க வரும்போது நான் கேட்பேன், நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்வீங்க. அதனால தான் இந்த தடவை கேட்கல, சாரி. ஆனா இந்த வாட்டி எதையாவது சாப்பிட்டு போகணுன்ற முடிவோட தாங்க வந்திருக்கேன். நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணுங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சாரி, உங்களுக்கு காஃபிலாம் போட தெரியுமா? ஏன் டிசி சார், என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஒரு அழகான பொண்ணு மாதிரி தெரியுது. நீங்க கிச்சனுக்கு போய் உங்க அழகான கையை அழுக்கு பண்ணிக்கிட்டு நான் ஏன் இதை கேட்கறேன்னா, எனக்கு இந்த காஃபிலாம் போட ஒரு அளவுக்கு தெரியும். நானும் வந்து உங்க கூட ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு தான். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றது இருக்கட்டும், முதல்ல உங்க வைஃப்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? அவங்க நல்லா காஃபி போடுவாங்களா? அவளுக்கு அது மட்டும் தாங்க தெரியும். இப்பெல்லாம் எனக்கு வீட்டுக்கு போய் காஃபி குடிக்கணும்னே தோண மாட்டேங்குதுங்க. வீட்டுக்கு போனனால ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அந்த அட்மாஸ்பியரே சரியில்லைங்க. உங்களோட ஒரு 2 வாட்டி தான் பழகிருக்கேன். ஆனா கார்ல ஏறி உங்களை பார்க்க வர நினைக்கும் போது மனசுல ஒரு படப. இக்கரைக்கு அக்கறை பச்சை தானே டிசி சார். நம்ம ஆக்சுவலா ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தாதான் என்னென்ன ஓட்டம் இருக்குன்னு தெரியும். நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க டிவி பார்த்துட்டீங்களே, நான் போய் காஃபி போட்டு வந்துட்டுமா? இவ்வளோ அழகா நீங்க இருக்கும்போது என்ன போய் டிவி பார்க்க சொல்றீங்க? அது ரொம்ப போருங்க. யாராவது ஒருத்தர் அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன் புரியுது. இதுக்கு மேலேயும் நான் புரியாத மாதிரி நடிச்சேன்னா உங்க வீட்டை சுத்தி காட்ட மாட்டீங்களான்னு கேப்பீங்க. ஓ, இதான் உங்க பெட்ரூமா? உங்களை மாதிரியே அழகா இருக்குன்னு சொல்லுவீங்க. அதுக்கு மேலேயும் நீங்க என்ன கேப்பீங்கன்னு நான் சொல்லணுமா? சாரி டிசி சார், நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. அதுக்காக நீ பெரிய பத்தினியான்லாம் கேட்றாதீங்க. நான் அதுக்கும் மேல. பத்தினிகளுக்கு கூட சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும். ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், பழிக்கு பழி. அந்த ஆவுடைய குடும்பத்தை அடியோட அழிக்கணுங்கிற ஒரே ஒரு வெறிதான் மனசுக்குள்ள இருக்கு. அதுக்கு நான் வச்ச குறிதான் கடற்கரையா. ஒரே கல்லுதான், மொத்த குடும்பத்தையும் செதைச்சிட்டோம். அந்த சந்தோஷத்துல எங்க அப்பா காசிக்கு போயிட்டாரு. ஆனா நான் என்ன சந்தோஷம் ஆகல. எனக்கு என்ன சந்தோஷம் வரல. வரும். எப்போ தெரியுமா? அந்த செல்லம்மாவை அழிக்கிற அன்னைக்கு வரும். அதுக்கு நான் கொடுத்திருக்கிற விலை கொஞ்சம் அதிகம்தான். என் இளமை, கற்பு, மானம், மரியாதை, கௌரவம்
எல்லாத்தையும் அந்த கடற்கரையானுக்கு நான் அர்ப்பணிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா மண்ணெண்ணெய் ஊத்தி என்ன நானே எரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த நெருப்புல நீங்க இல்ல, யாராலையுமே குளிர்காய முடியாது டிசி சார். உங்க மனசுல இருக்கிற விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க என்னோட பேசுனது பழகுனதை வச்சு என் மனசுக்குள்ள உங்களை பத்தி வேணா விடுங்க. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயங்க, என்னோட எதிரி அந்த செல்லமா தான், உங்களோட எதிரி அந்த செல்லமா தான். இப்ப கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். ஆமாங்க, செல்லம்மா ஏதோ லெட்டர் கொடுத்து அமிச்சாலாம். உடனே அந்த ஏகே 25 லட்சம் ரூபாய்க்கு செக்கப் போட்டு கடற்கரையானோட மிஸ்ஸஸ் கிட்ட கொடுத்தாராம். அத சொல்லிட்டு போலாம் தாங்க வந்தேன். ஏகே எதுக்கு செக் கொடுக்கணும்? அத கண்டுபிடிக்க வேண்டியது உங்க வேலைங்க. இப்ப நீங்க என்கிட்ட சொன்னது இதான் உங்களோட கடைசி முடிவா? இப்போன்னு இல்ல, என்னைக்குமே அதான் என்னோட கடைசி முடிவு. சரிங்க, நான் காத்துட்டு இருக்கேன் ஹால்ல காஃபிக்காக. சார் உள்ள போகக்கூடாது சார். யாரா நீ? இன்ஸ்பெக்டர் சார். என்ன நீ இன்ஸ்பெக்டர்? எதுக்குடா இங்க இன்ஸ்பெக்டர்? இல்ல சார், டிசி என்கொயரிக்காக உள்ள போயிருக்காரு. என்னடா என்கொயரின்னு பயமுறுத்துறீங்க? ரைடா பண்றான் அவன்? இல்ல சார், ஒரு ஸ்மால் என்கொயரிக்காக தான் வந்திருக்காரு. டேய், யாரடா உள்ள போகணும்னு சொல்றேன்? நான் என்ன டிரைவரா? பால்காரனா? இந்த வீட்டு ஓனர்ரா? இல்ல சார், அவர்தான் ஆர்டர் போட்டாரு. கலச்சு விடுவோம். யார் நினைச்சிட்டு இருக்க என்ன? சார் சார். டேய், சொல்லிட்டே இருக்க என்னமோ. ஏய் ஸ்னேகா. ஸ்னேகா? ஸ்னேகா? என்னங்க? வாங்க, என்னாச்சு? என்னாச்சு? என்ன டிசி சார் வாசல்ல ஆளை போட்டு இங்க என்ன விசாரணை? அன்னைக்கு ஃப்ரெண்டு நீங்க, இன்னைக்கு என்கொயரின்னு சொல்றீங்க. என்ன விஷயம்? அவன் உங்ககிட்ட என்கொயரி நான் சொன்னா மடைய அதுவும் உங்களையா தடுத்தான் சார்? அவனை அங்க நிக்க வச்சதுக்கு காரணமே நம்மளோட எதிராளிங்களுக்கு நம்மளோட கூட்டணி தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். அவன் என்னடான்னா உங்களையே தடுத்திருக்கான். மாடைய தப்பு சார், அவன் பண்ணது ரொம்ப தப்பு. அவன் ஒன்றும் தப்பு பண்ணல, இங்க நடக்கிறதா எனக்கு தப்பா தெரியுது. என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவர் நமக்கு உதவி பண்ண வந்திருக்காருங்க. சும்மா இரு. உதவி பண்ண வந்திருக்காரு. என்ன உதவி பண்றதா இருந்தாலும் எனக்கு போனை பண்ணுங்க, நான் வரேன். அப்புறமா உதவி பண்ணுங்க. பொம்பளை தனியா இருக்கும்போது உதவி பண்ண தேவை. நீங்க என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்க. நான் ஆக்சுவலா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்றத அவங்க கிட்ட நான் போயிட்டதுக்கு அப்புறம் கேட்டுக்கோங்க. என்னால உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருந்தா ஐம் வெரி சாரி, என்ன மன்னிச்சிருங்க. டிசி சார், நான் அவருக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப நீ எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. ஓகே சார், சாரி அகைன் சார். என்னது? என்னடி சாரி கேக்குற அந்த ஏங்க நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அவர் நமக்காக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாரு. உங்க பொண்டாட்டில அந்த ஏகே கிட்ட போய் கை நீட்டி பிச்சை கேட்டிருக்காங்க. அந்த ஆளு உடனே 25 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்திருக்காரு. எவ்வளவுக்கு? 25 லட்சம் ரூபாய்க்கு. ஒரு பொம்பளை போய் கையேந்தி நின்ன உடனே ஒரு ஆம்பளை அவ்வளவு பெரிய தொகையை உடனே கொடுத்துருவானா? அதுவும் சும்மா? நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி இந்த தகவலை சொல்லதான் அவன் இங்க வந்தானா? நீங்க என்னங்க திரும்ப திரும்ப புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அந்த செல்லம்மாவோட தொல்லையில இருந்து நம்மள ஒரே ஐடியா ரிலீஸ் பண்றதுக்காக தான் அவர் அவ்வளவு பாடுபட்டு இருக்காரு. செல்லம்மா தொல்லையே பரவாயில்ல, இந்த தொல்லை எனக்கு அறவே பிடிக்கல. நான் ஒரு நிலத்தை பார்த்து ஒரு நல்ல கட்டடம் கட்டலான்னு சுத்தி பார்த்து மூலப்பத்திரத்தை பிரிக்கலான்றதுக்குள்ள இவன் கட்டடம் கட்டிடுவான் போல இருக்க. நல்ல விளக்கு என்ன ஊத்திட்டாலே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.